நாமறிந்த நல்லூரான். கனகசூரியனுக்கு பின் மகன் சிங்கை பரராசசேகரன் பட்டத்துக்கு வந்தார். இவன் தந்தையின் சிறப்பான பணிகளுக்கு மேலாக பணிகளை ஆற்ற முற்பட்டார். அரசியலில் உறுதியும் ஆன்மீகத்தில் ஆழமுமாக அவர் நல்லூர் நகரத்தை இறைவனுக்கான நகரமாக மாற்றத் துணிந்தார். நல்லூரின் மையமாக விளங்கிய கந்தசுவாமி கோயிலை சுற்றி அவர் புதிதாக 4 திசைகளிலும் ஆலயங்களை நிறுவினார். கிழக்கே வெயிலுகந்த பிள்ளையார் ஆலயம், தெற்கே கைலாசநாதர் ஆலயம், மேற்கே வீரமா காளியம்மன் கோவில், வடக்கே சட்டநாதர் சிவாலயம். அரசனின் மற்றொரு பெரும் சாதனை, கந்தசுவாமி கோவிலின் வடக்கு பகுதியில் ஓர் அழகிய ஏரி அமைத்தார். தமிழகத்தில் இருந்து புனித யமுனா நதியின் தீர்த்த நீரை கொண்டு வந்து அந்த ஏரியில் சேர்த்தார். அந்த ஏரிக்கு யமுனா தீர்த்தம் என பெயரிடப்பட்டது. இந்த பெயர் பிற்பட்ட காலங்களில் யமுனாரி என்று மருவியது. இது இன்றும் யாழில் அதே அழகுடன் இருப்பது பெருமைக்குரிய விஷயம். நாமறிந்த நல்லூரான்.